அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை 8 மாதங்கள் கடந்து நாம் 9வது மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 8 மாதத்திலே ஆல்மோஸ்ட் 5 மாதம் இந்த லாக்டவுன், அநேக காரியங்கள் நடந்து இன்றைக்கும் நம் தேசமும் அநேகருடைய வாழ்க்கையும் நம்முடைய தேசம் தத்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த தத்தளிப்பின் சூழ்நிலையிலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நங்கூரம் உண்டு. நம்முடைய தேவன் நம்முடைய பலனாக இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். அவர் நமக்கு சிருஷ்டித்த தேவன் மட்டுமல்லாமல் அவர் குயவனும் அவர் கையில் உள்ள களிமண்ணுமாம் நாம் இருக்கிறோம். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பாத்திரமும் வீணாக போனதே கிடையாது. அவர் தேர்ந்தெடுத்த எல்லா பாத்திரங்களும் அவர் கை வைத்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இல்லாததையும் இருக்கிறது போல அழைக்கச் செய்து, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி, பாவத்தை பரிசுத்தமாக மாற்றி, இந்த மாதிரி துக்கத்தை நீக்கி அழகையும் சிங்காரத்தையும் கொடுத்து, சாம்பலத்துக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து, இந்த மாதிரி தேவன் பரிபூர்ணமாக உருமாற்றம் செய்யும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையில் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுமே கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் இந்த நம்பிக்கையோடு கவலைப்படாதிருங்கள். விண்ணிலும் மண்ணிலும் அவரை தவிர நமக்கு யாரும் இல்லை. இந்த மண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு வேறு விருப்பம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானையா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானையா வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகின்றீர். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகின்றீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா.
எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண் உலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலம் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடு தான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடு தான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? கண்களை மூடி அப்படியே கரங்களை சொல்லுங்க. ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. அன்பு தகப்பனே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு சுவாமி? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு எந்த விருப்பமும் இல்லை சுவாமி. நீர்தான் ஐயா, நாங்கள் வாஞ்சிப்பதெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் வாஞ்சையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் எண்ணமெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் சிந்தையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. நீரே தேவன், நீரே கர்த்தர். சுவாமி ஆட்கொண்டு நடத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். கொள்ளை நோய்கள் எல்லாம் இந்த கொள்ளை நோய்களாக இருக்கட்டும். வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள், இரத்த வெள்ளங்கள், சாப காண காரியங்கள், தற்கொலைகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் தேசத்திட்டு அழிந்து போகும்படிக்காக தகப்பனே ராஜ்யம் வருவதாக. எங்க வாழ்க்கையிலும் ராஜ்யம் வரட்டும். எங்க குடும்பத்திலும் ராஜ்யம் வருவதாக. எங்கள் இருதயத்துக்குள்ளும் ராஜ்யம் வருவதாக. எங்க திருச்சபைகளுக்குள்ளும் ராஜ்யம் வருவதாக. எங்க தேசத்திலும் ராஜ்யம் வருவதாக. விண்ணும் மண்ணும் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய தேவனே. உம் ராஜ்யம் வருவதாக. துக்கங்கள், துயரங்கள், சாபங்கள் ஒரு விசை எல்லாவற்றையும் நீர் ஏற்கனவே எடுத்து போட்டு விட்டீர். என் ஜனங்கள் அந்த சிலுவை நீர் பட்ட பாடுகளையும் நீர் உம்முடைய ஜெயத்தையும் அந்த மகிமையை காணட்டும். விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவரீர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
சரி, இன்றைக்கு நாம் கர்த்தரின் இருதயத்தில் ஒரு பாரத்தை போட்ட என்ன என்றால், கர்த்தருக்கு தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே அது என்னை பகைக்கின்றது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். பரிசுத்த பிதாவே, அன்பு தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, உருவாக்கும் ஆண்டவர். நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்ற இன்றைக்கு இன்னுமா எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை பலப்படுத்தி சோர்ந்திருக்க இந்த உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகி மறுபடியும் எப்படி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டு அதே போல இவர்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டும்படிக்காக நீரே தேவனும் நீரே கர்த்தருமா இருந்து நீரே குயவனாய் இருந்து நீர் எதை தெரிந்து கொண்டீரோ அது இன்னுமாய் உறுதிப்படுத்தி காத்து ரட்சித்து வழி நடத்தும். உமக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும். தாவீது சங்கீதம் 57 சொன்னது போல, தேவரே நீர் வானத்திலும் பரலோகத்திலும் மகிமை பெற்றிருக்கிறீர், பூமி எங்கும் மகிமை வெளிப்படுவதாக. அப்படியே உண்டாகட்டும் ஆண்டவர். பிள்ளைகளை ஆசீர்வதியும், காண்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவன் எப்படி நம்மை தெரிந்து கொள்கிறார்? தேவன் இந்த உலகத்துல எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா அதை தான் தெரிந்து கொள்கிறார்? இல்ல. எது சீர்கெட்டு கிடக்கிறதோ, சீரானதை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. எது சீர்கெட்டு கிடக்கிறதோ, சீர்கெட்டவர்களை எடுத்து சீர்படுத்தி அதை ஸ்திரப்படுத்தி அதை பலப்படுத்தி அதை நிலைநிறுத்தி அதை மாற்றி அதை பயன்படுத்துகிறார். இன்னும் சிம்பிளா சொன்னா போனாங்க, தேவன் அதை சீர்கெட்டு போன ஒரு காரியத்தை எடுத்து அதை பண்படுத்தி அதை பயன்படுத்தி அதை விதைத்து தண்ணீரை பாய்த்து அதை வளர்த்து அதில் அறுவடை கொண்டு செழிப்பை கொண்டு வருகிறார். இது தேவன் செய்கிற காரியம். அதனால தான் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது, நான் உன்னை ஏற்படுத்தினேன். நான் உன்னை ஏற்கனவே கர்த்தர் முன் குறித்து விட்டார். இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்களை நான் தெரிந்து கொண்டேன். எவரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர், ரோமர் 8வது அதிகாரம் நீங்கள் 28, 29 வாசிக்கும் சொல்றாரு, தேவனதை முன் குறித்தாரோ அவர் தேவனதை தேர்ந்தெடுத்தார். தேவனதை தேர்ந்தெடுத்தாரோ தேவனதை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எதை நீதிமான் ஆக்கினாரோ தேவனதை மகிமைப்படுத்துகிறார். அப்போ தேவன் எதை தெரிந்து கொண்டாரோ தேவன் அதை ஏற்படுத்துகிறார். யார் தேவன், எப்படிப்பட்டவர்களை தேவன் தேர்ந்து கொள்கிறார்?
ஒரு 2-3 காரியங்களை பார்த்து விட்டு நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம் பார்க்கும்போது யோவான் 2வது அதிகாரத்திலே, யோவான் 2வது அதிகாரம் நாம் 8வது வசனத்துக்கு வாசித்து பார்க்கலாம். யோவான் 2வது அதிகாரத்தில் யோவான் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 ஜாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்ததென்று அவர்கள் தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசித்து பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சரசத்தை கொடுப்பான். நீரோ நல்ல திராட்சரசத்தை இதுவரை வைத்திருக்கிறீரே என்றார்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா கல்யாணத்திலே செய்தார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 6வது முக்கியமானது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படிக்காக முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 சாடிகள் அங்கு வைத்திருந்தது. இங்கு சாடிகள், இங்கு முதலாவது பாத்திரம். தேவன் எப்படிப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்துகிறார்? பந்தி விசாரிப்புக்காரர் பார்த்தீங்கன்னாக்க, பந்தியில உள்ள போகும் பொழுது, பந்திக்கு உள்ள போகிறதுக்கு முன்பாக இந்த சாடிகள் வெளியே இருக்கும். இந்த சாடிகள்ல இருந்து தண்ணி என்ன பண்ணுவாங்க? நல்ல தண்ணி கிடையாது, கழுவுற தண்ணி தான் இருக்கும். இந்த கழுவுற தண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க? காலை கழுவி கொள்வார்கள். காலை சுத்திகரித்து, பாதங்களை சுத்திகரித்து, அதுக்கப்புறம் உள்ள போவாங்க. அப்போ இந்த தண்ணிக்கு எது யூஸ் பண்ணுது? காலுக்கு தான் யூஸ் பண்ணுது. பாதங்களை சுத்திகரிப்பதற்காக யூஸ் பயன்படுத்தப்படுகிறது. பாதங்களை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது சமையலுக்கு உண்டானதோ, இல்ல குடிப்பதற்கோ, குளிப்பதற்கோ, பருகுவதற்கோ, இல்ல எதற்குமே இது பிரயோஜனமே கிடையாது. பாதங்களை கழுவதற்கு மட்டுமே பிரயோஜனமாக்கப்பட்ட ஒரு தண்ணீர் குடம். அந்த குடம் அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. யூதனுடைய கலாச்சாரத்தில் பார்க்கும் பொழுது எல்லா காரியத்திற்கும் அதன் ஒரு பொருள், அதன் ஒரு குறிப்பு இருக்கும். இந்த ஜாடி இந்த கால் கழுவுற ஜாடி வெளியில தான் இருக்கும். அது எங்க வைக்க மாட்டாங்க? பந்திக்கு உள்ள வைக்க மாட்டாங்க. அதே போல பந்தி உள்ள வரும் பொழுது விதவிதமான பாத்திரங்கள் இருக்கும், விதவிதமான செட்டுகள் இருக்கும். அது எப்படிப்பட்டவன இருக்கலாம். அதுல என்ன பண்ணுவாங்க? அதுல அவங்க சமையல் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் செய்வாங்க. இதுல இருக்கிறது என்ன பண்ண மாட்டாங்க? உள்ள கொண்டு போக மாட்டாங்க. அப்ப இது என்னது? இது தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், வெளியில வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், பாதங்களை கழுவுவதற்காக வைக்கப்பட்ட பாத்திரம், பாதத்தினால் மிதிக்கப்பட்ட ஒரு தண்ணீர். அதற்கு மட்டும்தான் பிரயோஜனம், வேற எதற்கும் இல்லை. அங்கிருந்து என்ன பண்றாரு? மொண்டு அப்போ அதுல தண்ணீரை நிரப்புங்கள் சொல்லும் பொழுது, அந்த தண்ணீர் அங்க நல்ல தண்ணி நிரப்பல, அந்த சாடிக்கேற்ற தண்ணி தான் நிரப்பப்பட்டது. அந்த சாடிக்கு என்ன தண்ணியோ அந்த தண்ணி தான் நிரப்பினார்கள். அப்ப சாடிக்கு என்ன தண்ணி? பாதங்களை கழுவுவதற்கான உபயோகப்படும் தண்ணி, அந்த தண்ணி தான். அப்போ அதுக்காக வேற தண்ணீர், வேறு விதமான தண்ணீர் அதை கொண்டு அந்த சாடியை நிரப்பினார்கள். சுத்தமான தண்ணியை நிரப்பவில்லை, அந்த சாடிக்கேற்ற தண்ணியை நிரப்பினார்கள். அடுத்த தேவன் சொல்றாரு, அதை மொண்டு கொண்டு போயிட்டு உள்ள போய் குடு. அவ்வளவுதான் வார்த்தை. உள்ள போய் கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? அவங்க ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னாக்க
இந்த தண்ணி, இந்த திராட்சரசம் வந்து உள்ள இருக்கிற பாத்திரத்துல இருந்து வரல. உள்ள அந்த பாத்திரத்துல என்ன பண்ணாங்க, நல்ல திராட்சரசத்தை பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான செட்டியில பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும். அங்கிருந்து திராட்சரசம் வரவில்லை, அந்த பாத்திரத்தை தேவன் பயன்படுத்தவில்லை, உள்ள இருக்கிற பாத்திரத்தை பயன்படுத்தவில்லை, உள்ள இருக்கிற திராட்சரசத்தை பயன்படுத்தவில்லை, உள்ள இருக்கிற ஜாடிகளை பயன்படுத்தவில்லை. எல்லாம் என்ன, தள்ளி புறக்கணிக்க வைக்கப்பட்ட ஜாடிகளையும் புறக்கணிக்க வைக்கப்பட்ட அந்த மூடிகளையும் அந்த பாத்திரங்களையும் தேவன் பயன்படுத்தினார். இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? இங்கே இந்த கேட்கிற நாம் சிலவர் அந்த மாதிரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை போல உங்களை பயன்படுத்தி விட்டு விட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு மனத்தாழ்வு இருந்திருக்கலாம். நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உங்களை அநேக பிரயோஜனமாய் பயன்படுத்தி அப்படியே விட்டுட்டு போன சூழ்நிலை இருக்கலாம். இதுக்குதான் இதுக்கு மேல உனக்கு வந்து பயன்படுத்துவதற்கு எந்த இது பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் உள்ள அழுக்கான தண்ணி, நல்ல உள்ள அழுக்கா தண்ணி, வெளியில பாத்திரம் ஜாடி, ஒரு கல்லினால் உருவாக்கப்பட்ட ஜாடி. அன்பு சகோதரர்களே, யோவான் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சமாரியா ஸ்திரீ தேவனும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்தபடியினாலே சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணாரு, பக்கத்து ஊருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டு அந்த 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 கிணற்றருகே, யாக்கோபு கிணற்றருகே ஒரு ஸ்திரீயை சந்தித்தார். நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான். அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, எம்மா உன்னை என்ன பண்ண, நீ உனக்கு 6 புருஷன் புருஷன் கிடையாது, இப்ப 7வது வச்சிருக்கிறே, அது அவனும் புருஷன் கிடையாது என்று சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வரவில்லை, எரிச்சல் வரவில்லை, இயேசு சுவாமியை தேவனை சபிக்கவில்லை, தேவனை குறித்து வருத்தப்படவில்லை. ஐயோ தெரிந்துவிட்டு, தேவனுக்கு தெரிந்து விட்டுன்னு சொல்லி என்ன பண்ணல, அவ வந்து ஆக்ரோஷமான காரியங்களை செய்யவில்லை, இல்ல அதை மூடி மறைக்கவில்லை. என்ன பண்ணாங்க, அவங்க தள்ளப்பட்டதுதான். சொல்றா, இது எங்களுடைய முற்பிதாக்களை யாக்கோபின் கிணறாக இருக்கிறது. அப்போ உள்ள இருக்கிற எருசலேமுக்குள்ள இருக்கிறவங்களும் இவங்களுக்கும் ஒரே பிதா. யாருடைய பிதா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் ஒரே பிதா தான். அந்த தேவன் இவருடைய தேவன் தான், அதே தேவன் தான், வேற வித்தியாசமான தேவன் கிடையாது. உள்ள அந்த எருசலேமுக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு அந்த நான் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கிறான் பாருங்க, 2 கொம்பு வச்சுக்கிட்டு. அவனுக்கும் இவங்களுக்கும் ஒரே பிதா, ஒரே தேவன், அதே இஸ்ரவேலின் தேவன், அதே மேய்ப்பர். அப்ப இந்த ஸ்திரீ என்ன செய்யறா, இவர் சொன்ன உடனே அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு பட்டணத்துக்குள்ள சென்று எல்லார்கிட்டையும் சொல்றா, இதோ நம்முடைய முற்பிதார்கள் சொன்ன மேசியா என்று அழைக்கப்படும் கிறிஸ்துவை நான் கண்டேன். என்னை பற்றின எல்லா காரியத்தையும் சொல்லி எனக்கு என்ன பண்ண, என் மனதை, எனக்குள்ள இருக்கிற துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றினார். தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். 6 புருஷங்க இருந்தாங்க, 6 பேரும் வச்சிருந்தா. இல்ல அவ வச்சிருந்தா, அவங்க வச்சிருந்தாலும் இவ வச்சிருந்தா, இன்னும் இருக்கட்டும், எல்லாம் அவங்க சரீரத்தை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அவருடைய சரீரத்தை பயன்படுத்தி இருக்கலாம், இல்ல அவர்கிட்ட பணம் இருந்திருக்கலாம், அதை பயன்படுத்திருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. ஆனா யாருக்கும் என்ன கிடையாது, அவள் உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற வேதனைய கண்டிருக்க மாட்டாங்க. 7வது அந்த மாதிரி தான் இருப்பான். அப்ப ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், இவளுக்கு என்ன நடந்தது என்று அனைவருக்குமே தெரியும். ஆனால்
அந்த வேதனையிலிருந்து உள்ளான வேதனையிலிருந்து அந்த அழுக்கிலிருந்து ஒரு விடுதலை தர ஒருத்தர் உண்டு என்று அறிக்கும் பொழுது எப்படி அந்த அழுக்கு தண்ணியில நல்ல ஒரு திராட்சரசத்தை கொண்டு வந்தாரோ, அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்களை சுத்திகரித்ததிலிருந்து தேவன் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை செய்கிறார். அந்த ஸ்திரீ தான் முதல்ல போயிட்டு என்ன பண்றா, ஊரெல்லாம் போயிட்டு இதோ நான் மேசியாவை கண்டேன், கிறிஸ்துவை கண்டேன் என்று எல்லாருக்கும் போய் சொல்றா. வாங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றா. முதலாவது பாத்திரம், நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கீங்க? நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம்? தள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறோமா? ஒடுங்கிற பாத்திரமா இருக்கிறோமா? ஐயோ எதுக்குமே யூஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி வரவங்க போற நம்மளை யூஸ் பண்ணிட்டு போறாங்க. இருக்கலாம், கவலைப்படாதீங்க, தூசி உதறிட்டு போயிட்டே இருங்க. தேவனுடைய பாத்திரமாக மாறுங்க. அப்ப மாறும் பொழுது செட்டி அதே செட்டி தான், ஆனால் செட்டிக்குள்ள என்ன நிரப்பினாங்க? அதே கழிவு நீர் தான், கால கழுவுற தண்ணி தான் நிரப்பினாங்க. சுத்த தண்ணி கிடையாது. அதே தண்ணியை தான், அந்த சட்டிக்கு உண்டான தண்ணியை தான் நிரப்பினாங்க. அந்த தண்ணியை தான் தேவன் என்ன பண்ணாரு, முன் கொடுத்த திராட்சரசத்தை காட்டிலும் பின்னாடி இவர் கொடுத்த திராட்சரசம் அந்த சட்டியிலிருந்து, அந்த அழுக்கு தண்ணியிலிருந்து, அந்த கலங்கின தண்ணியிலிருந்து, கால் கழுவுற தண்ணியிலிருந்து, எல்லாம் முன்னை கொடுத்ததை காட்டிலும் பின்னா கொடுக்கப்பட்ட திராட்சரசம் அதை விட ருசியாக இருந்தது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயோட, சமரியா ஸ்திரீ வாழ்க்கையை மாற்றின தேவன் அப்படிதான் மாற்றினார். கர்த்தருடைய பாத்திரமாக மாறினார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பாத்திரமாக மாறும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அழுக்கும் வேதனைகளும் கசப்புகளும் வெறுப்புகளும் இச்சைகளும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் அதை நீக்கி நம்மை மதுரமாக்குகிறார். கர்த்தருடைய பாத்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாத்திரமாக இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது பாத்திரம், 2 தீமோத்தி 20 அதிகாரத்துக்கு வாங்க. 2 தீமோத்தி 20 அதிகாரம், 2 தீமோத்தி 20 அதிகாரத்திற்கு 2 தீமோத்தி எபிரேயர் 2 தீமோத்தி 20 அதிகாரம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாவிட்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நல்ல கவனிங்க. அப்போ ஒரு பெரிய வீட்டில், இரண்டாவது பாத்திரம் எப்படி சொன்னாக்க, ஒரு பெரிய வீட்டில் உங்க குடும்பத்திலயா இருக்கட்டும், இல்லை உங்க சர்ச்சிலையா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய காங்கிரிகேஷன்லயா இருக்கட்டும், இல்லை எங்கன்னா இல்லை ஒரு உங்க ஆபீஸ்லயா இருக்கட்டும், இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல பள்ளிக்கூடத்திலயா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், ஒரு கூட்டத்துல என்ன சொல்லுது? கனமுள்ள பாத்திரமும் உண்டு, கனமுள்ள பாத்திரமும் உண்டு, கனவீனமுள்ள பாத்திரமும் உண்டு. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு கிளாஸ்ல 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அது நல்ல கனமுள்ள நல்ல திறமைசாலியான பிள்ளைங்க இருப்பாங்க. நல்ல சூப்பர் இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் அது ஒரு செட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாடரேட்டா ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ் இருப்பாங்க,
சில பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுல. அப்போது ஆனால் இப்போல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி அந்த காலத்தில் வந்து டீச்சர்ஸுங்க பள்ளிக்கூடம் எதுக்காக பள்ளிக்கூடம் வச்சுருக்குறாங்கன்னா, இந்த கனவீனமான பாத்திரங்கள், கனவீனமான இந்த பிள்ளைகளை வந்து முக்கியமாக இவர்களை நல்லா தேற்றி, இவர்களை கண்காணித்து, இவர்களுக்கு போதித்து, இவர்களை ட்ரெயின் பண்ணி கனமாக்குவதற்காக தான் ஸ்கூலை இது பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இப்போ 10ஆம் கிளாஸ் வரும்போதோ இல்லை 12ஆம் கிளாஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எது நல்லா படிக்குதோ அந்த பிள்ளைங்களை மட்டும் அந்த 10ஆம் கிளாஸ்க்குள்ள சேர்த்துக்கிட்டு மற்றெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கழிச்சு விட்டுறாங்க. கனவீனமானதை பின்தங்கி விட்டுறாங்க. The children who are weak, they push them back. அதே போல தான் சில நேரங்களில் திருச்சபைகள் வரும் பொழுது சில பேர் நல்லா பாடுறதுனால அவங்ககிட்ட அபிஷேகம் இருக்குமா தெரியாது. அது வந்து கர்த்தருக்கு தான் வெளிச்சம். நல்ல கிட்டார் வாசிக்கலாம், ட்ரம்ஸ் வாசிக்கலாம், கீபோர்டு வாசிக்கலாம், நல்ல பாடனால வந்து ஒரு பெரிய ஒரு தேவனுடைய பிரசன்னத்தையோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தையோ கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுதுன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை பார்க்கறதுக்கு நல்லா அழகாவோ சௌந்தரியமாகவோ நல்ல ஜப வீரனாகவோ வீராங்கனையாகவோ எப்படிலாம் இருக்கலாம். இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்போ பார்த்த உடனே அப்படியே தேர்ந்தெடுத்து அவங்க தனக்காக பயன்படுத்தும்படிக்காக வச்சுப்பாங்க. சில பேருக்கு வந்து திக்குவாயா இருக்கலாம், ஒரு பக்கம் கால் சரியா கேட்காத இருக்கலாம், இல்லை அவங்க வந்து அழகா இல்லாத இருக்கலாம், சரியா ஜபிக்க தெரியாத ஆளா இருக்கலாம், கண் பார்வை சரியாது இல்லாத இருக்கலாம், பேச வார்த்தைகள் அழகாய் பேச தெரியாத இருக்கலாம். இந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க கனவீனமான பண்ணங்கள். இப்ப ஒதுக்கி வைக்கும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னாக்க, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பிசாசு உடனே எப்ப நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ உடனடியாக பிசாசு என்ன பண்றான், அங்க வந்துட்டு என்ன பண்றான், இந்த பார்வனை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து, அவங்களுக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு வந்து, இல்ல சுற்றி இருக்கிற மக்களை வெறுக்கும்படிக்காகவோ, இல்ல ஊழியக்காரர்களை வெறுக்கும்படிக்காகவோ, இல்ல ஸ்கூல் டீச்சர் வெறுக்கும்படிக்காகவோ, இல்ல போதகரை வெறுக்கும்படிக்காகவோ, இந்த மாதிரி உள்ள கசப்புகளும் வெறுப்புகளும் வந்து ஒரு பாவத்துக்குள்ளதை மெதுவா தள்ளிவிடுகிறது. அப்புறம் என்ன கிடையாது, அப்புறம் வந்து என்ன சொன்னாலும் ஒரு உணர்வும் இல்லாமல் அப்படியே இருப்பாங்க. பாவத்தின் மேல் பாவத்தை செய்வார்கள். இந்த உதாரணம் ஒன்று சொல்றேன். அது வந்து எந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னாக்க, இப்போ 1 சாமுவேல் 3:4 வாசிக்கும் பொழுது இலாய் கோயில் ஆசாரியா இருக்கிறார், சரியா? ஆனால் வருகிறாள், ஆனால் என்ன பண்றா, கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறாள், கண்ணீரோடு அழுகிறாள். அப்போ இந்த ஈலாய் பாருங்க, ஈலாய்க்கு வந்து அந்த அம்மாவை பத்தி ஒன்றும் புரியல. ஆனால் கேட்குற, என்னவா காலையில தண்ணி போட்டு வந்துட்டியா அப்படின்னு. இது எப்படி கதையா இருக்கு? காலையில் சரி, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்குது, ஆனாக்கு குழந்தை பிறக்குது. அப்புறம் சாமியில் எங்கே கொடுக்குறாங்க, கோயிலுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. சாமியலும் இலாயும் ஒரே சாமியல் பிள்ளையாண்டான் தேவனுடைய சமூகத்தில் வளர்கிறார். இலாய் சும்மா சேவை தான் பண்றாரே தவிர அவருக்கு என்ன கிடையாது, தேவனோட ஒரு சஞ்சரிப்பு கிடையாது, தேவனை அறிகின்ற அறிவு கிடையாது, கர்த்தருக்கு உண்டான பாரம் கிடையாது, மக்கள் மேல் உண்டான பாரம் கிடையாது, உடன்படிக்கையின் பாரம் கிடையாது, மக்களை கர்த்தருடைய சிந்தை அவனுக்கு இலாய்க்கு இல்லாத போயிற்று. அதனால்தான் பாத்தீங்கன்னாக்க, அப்ப என்ன பண்ண, மனம் திருந்தாமல் பாவத்தின் மேல் பாவத்தை சேகரித்துக் கொண்டான். மனம் திருந்தாமல் பாவத்தின் மேல் பாவத்தை சேகரித்துக் கொண்டான். 2வது என்ன பண்ணான், கனவீனமானவைகளை அவன் அறிந்து கொள்ளாத போனான்.
அண்ணாள் அழுதுட்டு இருக்கிறான், இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு கேட்கிறான். அப்பொழுது அவன் வயது முதிர்ந்த காலத்துல என்ன ஆயிற்று, எப்ப உடன்படிக்கை பற்றி இஸ்ரவேல் விட்டு வெளியே போச்சோ அந்த நிமிஷத்திலே இலாயுடைய கழுத்து இந்த முட்டானது உடைக்கப்பட்டு மரித்து அவன் பின்புறத்தில் இப்படி விழுந்து இறந்து போனார் என்று. இலாய் உயிரோடு இருக்கும் பொழுது தேவன் சாமுவேல் பிள்ளையாண்டானுக்கு சத்தத்தை கொடுத்தார், கூப்பிட்டார். கூப்பிடும்போது அந்த சத்தம் பாருங்க, சாமுவேலுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு, யாரு கேட்கல, இலாய்க்கு கேட்கல. அப்ப இலாய்க்கே தெரிஞ்சிச்சு, எப்பா நான் என்ன பண்ணிட்டேன், நான் செய்த பாவத்தினால தேவனுடைய சத்தத்தை எனக்கு கேட்க முடியவில்லை. அப்பயும் மனம் திருந்தல. இங்க என்ன சொல்ற வசனம் பார்த்தீங்கன்னாக்க, அப்போ நாம் கனவீனமானவர்களாக இருப்போமானால் என்ன சொல்றாரு, நீ கனவீனமாய் இருப்பாயானால் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், சுத்திகரித்துக் கொள்வானாகில் போல சுத்திகரித்துக் கொண்டால், அப்ப நம்முடைய சாய்ஸ். இலாய்க்கு மனம் திருந்த விருப்பம் இல்லை, ஆனால் நாம் மனம் திருந்துவோமானால் ஆண்டவர் சொல்றாரு, அவனை இந்த கனவீனமான பாத்திரமானது தேவன் என்ன பண்ற, எஜமானன் கனமுள்ள பாத்திரமாக மாற்றி சகல நற்கிரியிலும் உண்டாகும்படிக்காக நன்மைக்கு ஏதுவாய் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். யாரையும் கைவிடுவதில்லை, யாரையும் கைவிடுவதில்லை. நாம் மனம் திருந்துவோமானால் என்ன செய்கிறாரா, இந்த கனவீனமான அந்த பாத்திரத்தை மறுபடியும் எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வீட்டில் கனமுள்ள பாத்திரங்களைப் போலவே அதற்கு ஈடாக, அதற்கு சமமாக, அதோடைய ஒப்பாக என்ன பண்றாரா, கனவீனமானதை எடுத்து பரிசுத்தமாக்கி தன்னுடைய நற்கிரியைகளை செயல்படுத்தும்படிக்காக இந்த கனவீனமான பாத்திரங்களை கனமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறார். இது தேவனால் மட்டும்தாங்க கூடும். நம்முடைய மறைமுகமான பாவங்கள் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நாம் சுத்திகரிப்புக்கு நான் மனம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், அவன் சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும், சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும். அப்ப என்ன செய்யணும், நான் இலாய் மனம் திருந்தல, நான் மனம் திருந்தி நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டால், நான் பரிசுத்தமாக்கி கொள்ளும் பொழுது இந்த கனவீனமான என்ன பண்ற, இந்த பண்டத்தை, கனவீனமான இந்த பாத்திரத்தை என்ன பண்றாரு, கனமுள்ள பாத்திரமாக தேவன் மாற்றி சகல நற்கிரிகளை நம்மை நிரப்பி நம்மை நடத்தும் தேவன் வல்லவராக இருக்கிறார். கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான், கனத்துக்குரிய பாத்திரமான இருப்பான். முதலாவது அழுக்கு தண்ணீரை உயர்த்தர திராட்சரசமாக மாற்றுகிறார். நம் உள்ளான நல்ல பாத்திரம் சட்டியிலிருந்து, அதே சட்டி தான், அழுக்கு சட்டியிலிருந்து நல்ல சுபாவத்தை கொண்டு வந்து கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும்படிக்காக அவர் செய்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறாரு, நல்ல கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுகிறார். ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு கிளாஸ் டீச்சர் அந்த மாதிரி வீக்கான சில்ட்ரனுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பாருங்க, பார்க்கலாம். நான் சொல்றேன், நான் அந்த பிள்ளைங்களை போல சக்சஸ்ஃபுல்லாக இருந்த எந்த பிள்ளைங்களும் இருக்க மாட்டாங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஏன் நம்ம வீட்லையா இருக்கட்டும், எந்த பிள்ளைகளை தத்தி மக்குன்னு திட்டாதீங்க.
எந்த பிள்ளைங்களும் தத்தி கிடையாது, எந்த பிள்ளைங்களும் மக்கு கிடையாது, எந்த பிள்ளைங்களும் முட்டாள் கிடையாது. நீ எவ்வளவுதான் படித்தாலும் புத்தியை ஏறாதவன் உனக்கு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க. அப்படி சொல்வீர்களானால் பிள்ளைகளே கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கையில் இருக்கிற கனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லியிருப்பீங்கன்னாக்க, அப்படிப்பட்ட யாராவது உங்களை சொல்லியிருப்பார்களானால் இன்றைக்கு நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தேவன் உங்களை சொல்றாரு, நீ மனம் திருந்தி நீ பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி பாரு, உன்னை கனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்றி போடுவார். மூன்றாவது, எரேமியா 18வது அதிகாரம். எரேமியா 18வது அதிகாரம் 1 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ இவன் திரி கையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறதை போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள். போதும். குயவன் களிமண் இருப்பதை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் இதை நினைச்ச போன வாரத்தில் நான் அந்த கிராம ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது, அப்போ ஒரு குயவனுடைய அந்த வீல் பார்த்தேன், அந்த சக்கரத்தை பார்த்தோம். குயவன் செய்து நல்ல மண் பாண்டங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 4-5 மண் பாண்டங்களை கொண்டு வரலான்னு இருக்கிறேன் நான். அந்த மண் சட்டிகள் நல்லா அழகாக பண்ணியிருந்தாரு, அதை பார்த்தோம். ஆனால் நினச்சி பாருங்க, நல்ல மண் எடுத்து அந்த களிமண்ணை எடுத்து சும்மா எடுத்த உடனே போட்டு டபான் போட்டு அடிக்கல, இல்லை. அந்த களிமண்ணை கொண்டு வந்து காலால் நல்லா பிசிஞ்சு, நல்லா மிதிச்சு, காலால் மிதிச்சு, கையால் மிதிச்சு, நல்ல காலால் மிதிச்சு 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 எப்படி மிதிப்பாங்க? அதில் இருக்கிற முள், அதில் இருக்கிற கல், அதில் கருங்கல், அந்த குத்துறது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். எங்கே குத்துங்க? காலில் குத்தும். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மெதிக்கருடைய காலையில குயவனுடைய காலில் குத்தும், குயவனுடைய கையில குத்தும். குத்தினோம்னா அந்த முள்ளை எடுத்து போடுவாங்க, கல்லை நீக்கி போடுவாங்க, கருங்கலை நீக்கி போடுவாங்க. எல்லாத்தையும் நீக்கிட்டு எப்போ கடைசி நல்ல கொழ நல்ல பர்ஃபெக்ட் மண்ணா இருக்குதோ அப்போ எல்லாம் தொட்டு பார்ப்பாங்க, நல்ல பர்ஃபெக்டா இருக்குதா. இப்போ நினைச்சோம், இப்போ நான் எடுத்து இதை எனக்கு பிரியமான ஒரு பாத்திரத்தை நான் செய்வேன் என்று குயவன் செய்யறாரு, செய்ய ஆரம்பிக்கிறாரு. நீ கர்நாடக வாத்தியத்தில் பார்க்கும் பொழுது, அப்போ ஒரு வாத்தியம் வந்து கடம் என்று ஒன்று சொல்லி இருக்கும். அந்த கடத்தை வந்து இந்த பானையில் தான், இந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட பானையில் அது ஒரு விதம், அந்த விதத்தில் அது ஒரு தனி ரகம், அதில் அதுக்குண்டானபடி உருவாக்கி அதை ஒரு விதத்தில் மாதிரி சுட்டு அப்போ கொடுக்கும் பொழுது அதை அடிக்க சவுண்டு பாருங்க, டங் 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 நல்ல சத்தம் கேட்கும். அதுலேருந்து நல்ல ஒரு ஓசை வரும், நல்ல ஒரு மியூசிக் வரும். அதிலிருந்து அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு பாருங்க, அப்போ தேவன் எவ்வளவு நல்லவர். அப்போ களிமண்ணை பிசியும் பொழுது, கரிமண்ணை வளையும் பொழுது கையிலே, நீங்க குய்யோட கையும் காலையும் பார்த்துருக்கீங்களா? உங்க கையை பாருங்க, உங்க கையில நல்ல கோடெல்லாம் தெரியுது. இது வந்து இயற்கையாய் வந்த கோடு, சரியா? உடனே போய் ஜோசியம் பார்க்காதீங்க, சரியா? இயற்கையா வந்த கோடு, சரியா? இப்போ குய்யவன் அவருடைய கையை பார்த்தீங்கன்னாக்க
இந்த கோடெல்லாம் இருக்காது. எல்லாம் அங்கங்கே வெட்டு 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 கரை ரொம்ப ரஃப்பாக இருக்கும். கை மேலே கீழே ரொம்ப ரஃப்பாக வெட்டு 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 வெட்டா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்க அவர் கையிலையும் காலையும் கையும் பார்த்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா அவங்க பிசையும் பொழுது அதில் இருக்க முள் கல்லெல்லாம் கையிலையும் காலையும் குத்தினபடினால அதெல்லாம் எடுத்து போடணும். அன்பு சகோதரர்களே, உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்கும் பொழுது சும்மா உருவாக்கல. அவர் எப்படி எடுத்து இல்லை. அப்ப நமக்குள்ள இருக்கிற முள், என்னுடைய சாபங்கள் அவர் கையில குத்துது, என்னுடைய பாவங்கள் அவர் கையில குத்துது, என்னுடைய அக்கிரமங்கள் அவர் கையில குத்துது, காலில் பட குத்துது. இந்த வேதனை என்ன பண்ணாரு? அவர் அனுபவித்து, அந்த வேதனையை அனுபவித்து, அந்த வலியை வேதனையை ஏற்றுக்கொண்டு அதை எடுத்து, எனக்குள்ள இருக்கிற சாபங்களை எடுத்து, எனக்குள்ள இருக்கிற வேதனைகளை நீக்கி, எனக்குள்ள பாவங்களை நீக்கி, எனக்குள்ள அக்கிரமங்களை நீக்கி, எனக்குள்ள பொறாமைகளை நீக்கி, வஞ்சனைகளை நீக்கி, எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை நீக்கி, என் மாமிசத்தில் ஒட்டியிருக்க மாமிசத்தின் கிரியைகளும் ஜீவனத்தின் பெருமைகளும் அதை எல்லாவற்றையும் நீக்கி நல்ல மண்ணா கண்டு வந்துட்டு, அப்போ என்ன சொல்றாண்டவரு? இப்ப நான் என்ன செய்வேன்? எனக்கு உண்டான பாத்திரமாக நான் உன்னை உருவாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் தேசமே, இஸ்ரவேலின் குடிமக்களே, நானே உன்னை குயவன், நான் தான் உண்டாக்குவேன், நான் உண்டாக்குறேன் பாருன்னு சொல்லி, நான் தான் உங்க அப்பனத்தோம், நான் தான் உன்னை அதுலேருந்து எடுத்து, நீ மனந்திருந்து வாயானா நான் எடுத்து போடுவேன். நான் அதை நீக்கி போட்டுட்டு அந்த அந்த நல்ல அழகா அந்த அந்த சக்கரத்தை சுற்றி அந்த தனக்கு உண்டான அந்த பாத்திரத்தை, அந்த மண் பாண்டத்தை உருவாக்கி முடித்த பிறகு பாருங்க, அதை அந்த குயவன் எடுத்து இப்படி பார்த்தாருனாக்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. அப்ப என்ன செய்யறாரு? அப்ப இந்த பாத்திரம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு இது பயன்படுத்தப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாத்திரமாக உருவாக்கி அதை நிரப்பி பயன்படுத்தும் தேவனாக இருக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பயன்படுத்தும் தேவனாக இருக்கிறார். மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனை பார்த்தா நம்முடைய வாழ்க்கை வீணாக போய்விடும். மனிதனை கண்டான வாழ்க்கை வீணாக போய்விடும். அன்பு சகோதரர்களே, மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா வீணாக போய்விடும். ஆனால் கர்த்தருடைய கரத்துல வாங்க. கர்த்தருடைய கரத்துல அந்த முதலாம் படியாக அந்த வெளியே தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் செட்டியாக இருக்கலாம், இல்லை அறைக்குள்ள இருக்கிற ஒரு கனமற்ற கனவீனமான ஒரு பாத்திரங்களாக இருக்கலாம், இல்லை குயவன் கையிலும் களிமண்ணை போல இருக்கலாம். எது இருந்தாலும் கர்த்தர் நம்மை உருவாக்கும் தேவனாக இருக்கிறார். உங்களை உருவாக்க ஒரு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை உருவாக்கும்படி ஒரு வாஞ்சியாக இருக்கிறார். நீங்கள் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? ஆண்டவர் சொல்றாரு, களிமண் நான் தான் குயவன், இஸ்ரவேலுக்கு நான் தான் குயவன். நீ என்ன உருவாக்குறேன்னு சொல்லி என்ன கேட்க முடியுமா? நீ எனக்கு இஷ்டமானது பிரியமானதை நான் உருவாக்குவேன். ஏனென்றால் இந்த மண்ணு இப்படிப்பட்ட பாத்திரம் உண்டாக்கலாம். தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு சட்டி வேறு, இந்த கடம் என்ற மோளத்திற்காக ஒரு சட்டி வேறு, மற்ற காரியங்களுக்கு உண்டான சட்டி வேறு. அப்ப நான் அதன் காரியங்களை செய்வதற்காக என்ன பண்ணும்? நானே உருவாக்குவேன். உருவாக்கி நான் அதை நிரப்பி நான் பயன்படுத்துவேன். அது பிரயோஜனமாக இருக்கும். பிரயோஜனமாக இருக்கும். வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பிரயோஜனமாக்கும்படிக்காக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். பிரயோஜனமா யார் கையில? அவர் கையில தான் பிரயோஜனமாக முடியும், இல்லைன்னா முடியாது. இந்த காலங்களில், இக்கட்டான காலங்களிலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நான் கர்த்தருடைய கையில் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கும் பொழுது என்னை நிரப்புவார். என்னை நிரப்பும் பொழுது என்னிடத்தில் வருகிறது மதுரமாயிருக்கும். இந்த உலகத்தில் கொடுக்கிற திராட்சரசத்தை காட்டிலும் தேவன் கொடுத்த திராட்சரசம் மதுரமாயிருந்தது.
இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரங்களை காட்டிலும் அது கனவீனமாக இருந்தாலும் மனம் திறந்து விடும்போது அது கனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்தினார். குயவன் களிமண்ணை போல அவர் கையில் நான் களிமண்ணாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் இச்சைகளையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து நல்ல மண்ணாகி அதிலிருந்து நல்ல ஒரு பாத்திரத்தை உண்டாக்கி அவர் அதை நிரப்பி பயன்படுத்துகிறார். அதே போல உருவாக்குகிறார். ஒப்பு கொடுக்கோமா? குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் என் இயேசுவை போற்றிடுமே. அவ்விதமாக எங்களையும் வளைந்து கொள்ளுமே. ஆமென். ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம் தள்ள மாட்டீங்க ஆண்டவரே. அழுக்கு தண்ணி நீங்க தள்ளல ஆண்டவரே. கனவீனமான பாத்திரம் சொல்லி நீங்க தள்ளல ஆண்டவரே. அந்த களிமண்ணுல முள்ளும் கல்லும் இருக்குன்னு சொல்லி நீங்க தள்ளல ஆண்டவரே. எல்லாத்தையும் எடுத்தீங்க, பிரயோஜனப்படுத்தினீங்க, நற்கிரிகளாலும் நன்மைகளாலும் நிரப்பினீங்க, உம்மை மகிமைப்படுத்தி கொண்டீங்க. அதே போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த திருச்சபைகளும் உங்களுடைய திருச்சபைகளும் இந்த தேசத்தையும் மாற்றும் சுவாமி. எங்க தேசத்தையே தகப்பனே உனக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். எங்கெல்லாம் உடைக்கணுமோ உடைத்து உருவாக்கும் சுவாமி. எங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்தும் சுவாமி. எங்கெல்லாம் கனவீனமானதை கனமாக மாற்ற முடியுமோ மாற்றும் சுவாமி. எங்கெல்லாம் பண்படுத்தி பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்தும் சுவாமி. பிரயோஜனமான பாத்திரமாக பயன்படுத்தும். எதுவுமே அப்பிரயோஜனம் கிடையாது சுவாமி. நீர் உருவாக்கினது எதுவுமே அப்பிரயோஜனம் கிடையாது சுவாமி. பிரயோஜனமாக பயன்படுத்தும் சுவாமி. உம்மால் மாத்திரமே கூடும் சுவாமி. நீரே சொன்னீர், நானே குயவன், நீர் என் களிமண்ணு சொன்னீரே ஆண்டவரே. மனமிறங்கி அப்படியே ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நிரப்புங்க சுவாமி. நல்ல பாத்திரமாக உருவாக்குங்க சுவாமி. நிரப்புங்க சுவாமி. பயன்படுத்துங்க சுவாமி. பிரயோஜனமான பாத்திரமாக பயன்படுத்துங்க சுவாமி. நீர் மகிழ்ந்து களி கூறுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி. நிரம்பி இருக்கட்டும். ஆசீர்வதியும். யோவான் 5:16 நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஏற்படுத்தினேன். தேவன் தாமே உங்களை தெரிந்து கொண்டார். தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது. அவர் கையில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அமிர்தமாய் மாற்றுவார். நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு கிடையாது. என்னுடைய முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு தான் நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய முடிவு
நல்ல முடிவாக இருக்க வேண்டும். என்னுடைய முடிவு நல்ல ஓட்டத்தில் ஓடி முடித்த முடிவாக இருக்க வேண்டும். என்னுடைய முடிவு அற்புதமாக இருக்க வேண்டும். என்னுடைய முடிவு கனமுள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய முடிவு நல்ல பாத்திரமாக இருக்க வேண்டும். அது நம்மளால முடியாது, தேவனால் மட்டுமே கூடும். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவோ சம்பூர்ணமாய் முடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதீங்க, கர்த்தரோட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் நிரம்பி உண்டாயிருப்பதாக. கனமுள்ள பாத்திரங்களாக, கனமுள்ளவர்களாக உங்களுக்குள் இருந்து நற்கிரியைகளும் நன்மைகளும் வெளிவருவதாக. தேவன் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.